அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, ராஜயோகம் எங்க இருக்கு? ராஜயோகம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ஒரு மிகப்பெரிய ஆளே உங்களுக்கு வந்து யாரு? உங்களோட அப்பா. டான்னு 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 அவர் தான் உங்களோட அப்பா. இந்த ஃபாதர், டான் ஃபாதர். ஒரு சின்ன வீட்டில் வளர்ந்துருப்பாங்க அவங்க ஜாதக அமைப்பு. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை ராஜயோகமான நாள், வியாழக்கிழமை ராஜயோகமான நாள். ஆகவே ஆகாதது உங்களோட ஜென்ம எதிரி. திசாபுக்தி அந்தரத்தின்படி ராஜயோகம் கிட்டு போகிறது. யார் ஜாதகத்தெல்லாம் மகரத்திலேயே செவ்வாய் இருக்க பெறுகிறார்களோ அவர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சண்டை போர்க்களமாகவே இருக்கும். முருக வழிபாடுகள் செய்து கொண்டே இருக்கு. பெரும்பாலும் பாருங்க, மகர ராசிக்காரர்கள் புடவை வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. புடவை விற்றது, புடவை டிசைன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, 5 கூடிய சுக்கரனுடைய அனுகிரகம். அதெல்லாம் மருந்து விற்பனை, இந்த ஆயுதங்கள், உடம்புக்கு இந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்கான அந்த ஊசி, நீடில்ஸ் இதெல்லாம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஆயுதங்கள் பண்றவங்களா இருந்தால் அதை விட்டுருங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, ரொம்ப இன்வால்வ்டாக எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு பெண்டிங் வச்ச மாதிரி, மிச்சம் வச்ச மாதிரி, குலதெய்வம் கோயிலுக்கு போக அது மாதிரி ஏதோ ஒரு தவறு பண்ண மாதிரி உங்கள் மனசு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பெண்டிங் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சண்டேஸில் அவங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சூட்சுமம் அலங்காரம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் மகர ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது நான் மட்டும்தான். அதனால் மகர ராசிக்காரர்களாக எங்கிட்ட மட்டும் தான் ஜாதகம் பார்க்கணும். ஸோ இப்போ ஏன்னா உங்களெல்லாம் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். உங்களுக்கு ராஜயோகம் ஏன் சார், எனக்கு ராஜயோகம்னு ஒன்று வருமா வராதா, இது போன்ற கேள்விகள்லாம் பதில் சொல்ல தான் நான் இப்போ வந்திருக்கேன். ராஜயோகம் எங்கே இருக்குது, நிம்மதி எங்கே இருக்குங்கிற மாதிரி தான் இது பெரிய கேள்வி. இது ராஜயோகம் எங்கே இருக்குது? ராஜயோகம் உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கிறது. ராஜயோகத்தை அடைகின்ற வழிகள் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். எந்த பீரியடில் எந்த பீரியட் வந்தால் ராஜயோகங்கிறத சொல்ல போகிறேன். நண்பர்களே, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 8:15 ஒரு பஸ் அங்கேருந்து கிளம்புது. இங்கேருந்து திருச்சி போகுது, சென்னையிலேருந்துன்னு வச்சுக்கோங்க. 8:16 போனால் அந்த பஸ் அங்கே இருக்காது. 8:15 அந்த பஸ் அங்கே இருக்கும். அவ்வளோதான் கிரகங்களும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ இன் அண்ட் அவுட் தான் அது. அந்த நேரத்தோட அந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது அந்த இடத்துல இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒன்று இருக்கும். இப்படி தான் அந்த கிரகங்களும். ஸோ ராஜயோகம் என்பது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் கொடுக்கல, அவர் வேலையை செய்கிறார். நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற பிரதான கிரகம் சனி பகவான். உங்களுக்கு வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் நல்லவங்க கிடையாது. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ஒரு மிகப்பெரிய ஆளே உங்களுக்கு வந்து யாரு? உங்களோட அப்பா. டான்னு 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 அவர் தான் உங்களோட அப்பா. இந்த ஃபாதர், டான் ஃபாதர். எல்லாருக்கும் உங்கள் அப்பாவை பார்த்து தான் பயம், மிஸ்டர் சனி. ஆனால் உங்களுக்கு மட்டும் அவர், நீங்கள் ஒரு பிரகலாதன் மாதிரி, அவர் நரசிம்மர் மாதிரி, உங்களை மட்டும் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஸோ அப்போது 2ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 2 கூடையவனா. இந்த பக்கம் என்னடானா 5 கூடிய சுக்கிரன். இவரும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், யோகாதிபதியாக சுக்கிரன். இந்த பக்கம் என்னடானா சகாயஸ்தானத்திலே 3 கூடையவனாக குரு பகவான். குருவும் உங்களுக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் குருவெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்லுது, சில பேர் குருவே டீச்சர், குருவே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறவங்கலாம் இருக்காங்க. குருவுடைய பணிகளை செய்பவர்களே அவங்களுக்கு கணவராக இருப்பார்கள். பேங்க்கில் இருக்கிறவங்க, அல்லது வந்து குருவினுடைய பணிகள், ஒழுக்கம் சொல்லித்தர்றவங்க, வித்தை சொல்லித்தர்ற ஆசான், அந்த மாதிரி குருவும் உங்களுக்கு ஃபேவரெட்டு. நீங்கள் பாருங்கள், மகர ராசிக்காரர்கள் தான் ஒரு சின்ன வீட்டில் வளர்ந்துருப்பாங்க அவங்க ஜாதக அமைப்பு. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீட்டுக்கு போயிடுவாங்க. 2 வீடு 3 வீடு வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய 5 கூடிய சுக்கிர பகவான் தருகின்ற அருள். ரொம்ப ஹாஸ்யமான, ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள், எப்பயுமே சிரிச்சு பேசுகிற ஒரு ஆட்கள் யாருன்னா அது இவங்க தான். இவர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கிர திசை வந்தால் வரட்டும் சார், அதுவும் ராஜயோகம் தான். சனி திசை வரட்டும், அது ராஜயோகம் தான். குரு திசை வரட்டும் சார், அதுவும் ராஜயோகம் தான். எது வந்தாலும் ராஜயோகம் தான். இப்போ ராஜயோகம் வராத ராசி யாரு? எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு ஆள் உங்களுக்கு இல்லை. யாரு? சூரியன். இந்த சூரியன் எல்லாருக்கும் பிரஜாபதி, எல்லாருக்கும் அப்பா, பிதாஸ்தானம். ஆனால் அவர் உங்களுக்கு ஆகாது. சூரியன் தான் ஆகாதான்னு பார்த்தா இந்த பக்கம் என்னடானா புதனும் ஆகாது. சூரியனோ புதனோ உங்களுக்கு செட் ஆகாது. ராஜயோகத்தை தருகின்ற முக்கியமான ராசிகளில் மகரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான நாட்கள் வெள்ளிக்கிழமை
ரொம்ப ராஜயோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை ராஜயோகமான நாள், வியாழக்கிழமை ராஜயோகமான நாள். ஆகவே ஆகாதது உங்களோட ஜென்ம எதிரி செவ்வாய். இவன் மட்டும் செட்டே ஆக மாட்டான். அது என்னன்னு தெரியல சார். இந்த செவ்வாய்க்கு உங்களுக்கு 7ஆம் பொருத்தம், அது என்னமோ தெரியல. மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மட்டும் வேலைக்கே ஆகாது. 11 கூடிய பாதகாதிபதியாக இருக்கிறார். ராஜயோகம் இப்போ செவ்வாய் கூட காம்பினேஷனாக எது வந்தாலும் தசாபுக்தி அந்தரத்தின்படி ராஜயோகம் கெட்டு போகிறது. யார் ஜாதகத்தெல்லாம் மகரத்திலேயே செவ்வாய் இருக்க பெறுகிறார்களோ அவர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சண்டை போர்க்களமாகவே இருக்கும். முருக வழிபாடுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நான் அடுத்த வாரத்தை சொன்னேன். ராஜயோகத்தை எப்படி டியூன் பண்ணுறது, முருகப்பெருமானை பிடிச்சிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். செவ்வாய் உங்களுக்கு ஜென்மதிரி. பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் பூமி தொடுவதை தவிர, அதாவது பூமி விற்கிறது, பூமியில் கட்டடம் கட்டுறது போன்ற விஷயங்களை தவிர வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணால் ராஜயோகம் தன்னால் வந்துடும். கிணறு தோண்டுதல், வெள்ளு, போர் போடுறது, பூமிக்கு அடியில் நீங்கள் பயிர் செய்கிறது போன்ற விஷயங்கள் செய்தால் ராஜயோகம் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்போது சனீஸ்வரனுடைய அமைப்புகளுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் தான் ராஜயோகம். ஸோ சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலன்களை தரப்போவதில்லை. நம்பர் 1 ரெட்டு கலரு, ஞாயிற்றுக்கிழமை சோலார், இதெல்லாம் ராஜயோகம் வராது. ராஜயோகம் பெரும்பாலும் பாருங்கள், மகர ராசிக்காரர்கள் புடவை விற்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. புடவை விற்றது, புடவை டிசைன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா 5 கூடிய சுக்கிரனுடைய அனுகிரகம். அதெல்லாம் சுக்கிரன்னா பெண், பெண்ணுனா புடவை. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எது வேணால் பண்ண. பெரிய டிராயிங் மாஸ்டராக இருப்பாங்க, நல்லா வரைவாங்க, வரைகிறது, டிசைன் பண்ணுறது, எம்ப்ராய்டரி போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற. அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் வச்சிங்கன்னா சூப்பராக வருவீங்க. யாராவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, மெடிக்கல்ஸில் இருக்கீங்க மகர ராசிக்காரர்கள், அல்லது மருந்து விற்பனை, இந்த ஆயுதங்கள், உடம்புக்கு இந்த ட்ரிப்ஸு போடுறதுக்கான அந்த ஊசி, நீடில்ஸ் இதெல்லாம் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி ஆயுதங்கள் இது பண்ணுறவங்களா இருந்தால் அதை விட்டுருங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு செட் ஆகாது. ராஜயோகத்தை தருகின்ற மிகப்பெரிய முக்கியமான அமைப்பை தருபவர் யார் என்றால் சனி, சனியை தாண்டி குரு, குருவை தாண்டி சுக்கிரன், சுக்கிரனை தாண்டி சந்திரன். உணவகங்கள் வச்சு பாருங்கள், ராஜயோகம் கொட்டும். மகர ராசிக்காரர்கள் சமைச்சா இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்லாம். அவர்களாம் நீங்களாம் அசைவ உணவு பிரியர், அசைவம்லாம் பயங்கரமாக சமைப்பீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற அமைப்பு. இப்போது ராஜயோகத்தை தருகின்ற கிரக அமைப்புகள், தசாபுக்தி அந்தரங்கள் என்ன? சனி திசையில் சுக்கிரபுக்தி வந்ததுன்னா பணம் கொட்டும். மர்ம கதைகள் எழுதுகிறவங்க, சினிமா இயக்குனர்கள், அமானுஷ கதை எழுதுகிறவங்கலாம் இந்த பீரியட் தான். சனி திசையில் சுக்கிரபுக்தி, சுக்கிர திசையில் சனி புக்தி. மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கேத்து, நான் சொன்னேன் இல்லையா, விருச்சிகத்தில் உச்சோன்னு, பெரும்பாலும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் குறை வைத்து கொண்டே இருப்பார்கள். ரொம்ப இன்வால்வ்டாக எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு பெண்டிங் வச்ச மாதிரி, மிச்சம் வச்ச மாதிரி, குலதெய்வம் கோயிலுக்கு போகாது, அது மாதிரி ஏதோ ஒரு தவறு பண்ண மாதிரி இவங்க மனசு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பெண்டிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய அந்த பூரணத்துவம் இன்மை அப்படிங்கிற தன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி திசையோடு சந்திரபுக்தி வருதுன்னா எல்லாம் ஸ்லோ ஆகும். அந்த பீரியடில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூவ் பண்ணும்போது லேட் ஆகும். அப்போ இந்த ராஜயோகம் தடைபடுகிறது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? சந்திரனுக்குரிய பிரீத்தி, சோமமங்கலம் செல்லணும், அல்லது திங்களூர் செல்லணும். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் கையில் ஒயிட் கலர் கர்ச்சீப் வச்சுக்கிறது, அல்லது சில்வர் கலர் கர்ச்சீப், சில்வர் பொருட்கள் நிறைய விரும்பி போடுங்க. கோல்டை விடவே சில்வர் நிறையா போடுங்க, உங்களுக்கு ராஜயோகம் கொட்டும். பெரும்பாலும் லக்ஷ்மியை பிடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ராஜயோகம் எப்போ வரும்? லக்ஷ்மியை தொட்டால் வரும். லக்ஷ்மிக்கு ஏதேனும் ஒரு கைங்கரியம் பண்ணுங்கள், கவசம் சாத்துங்க, லக்ஷ்மிக்கு தாமரைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள், லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுங்க. சண்டேஸில் எதுவுமே பண்ணாதீங்கன்றேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், சண்டேஸ்னாலே ஓய்வு நாள் தான், ரெஸ்ட் டே. சண்டேஸில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சூட்சுமம், அலங்காரம், உபகரணங்கள், இன்டீரியர் டிசைன்ஸு, புடவை, இந்த எம்ப்ராய்டரி, டெக்கரேட்டிங்கு, இதிலெல்லாம் அடங்கியிருக்கு. எக்ஸ்போசர், பல ஊர் சுற்றுறது. உங்கள் ராஜயோகம் எல்லாமே சுக்கிரனோட வெள்ளிக்கிழமை 6ஆம் நம்பர், அல்லது சந்திரன் 2ஆம் நம்பர், ஒயிட் கலர். ஸோ இந்த விஷயங்களோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் தொடக்கூடாத கலர் ரெட்டு கலர். ரெட்டு பக்கமே போயிடாதீங்க. ரெட்டு தான் செவ்வாய், ரெட்டு தான் சூரியன். பெரும்பாலும் உங்கள் கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. உங்களுடைய எந்த பிஸ்னஸ்லையும் கூட பிறந்தவங்கள சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டால் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட பேசுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது இந்த ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ ஒரு QR கோடு ஒன்று ஓடும், அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணால் எங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். வாட்ஸ்அப் சேனல்கள், அது எங்களோட வீடியோக்கள், அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபூலா ஜோரா.